Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. In date 22/6/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நேற்று முடிந்த 21/6/2026 நடந்து முடிந்த ரீநீட் யூஜி 2026க்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா 92.5% கவர்மெண்ட் காலேஜுக்கும் ஆல் இண்டியா கோட்டா 15% கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜுக்கும் தமிழ்நாடு 92.5% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் ஆல் இண்டியா கோட்டா 15% கவர்மெண்ட் காலேஜுக்கும் ஃபஸ்ட் ரவுண்டுக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிறது மாணவர்கள்கிட்டருந்து கிடைச்ச டேட்டாவினுடைய அடிப்படையிலையும் பேப்பர்னுடைய டிஃபிகல்ட்டி லெவலை பேஸ் பண்ணி தான் இந்த சேஃப் ஸ்கோராக கொடுக்குறோம். இது ரவுண்டு 1க்கானது தான். இன்னமும் ஒரு 1 or 2 days கழித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அது மட்டும் இல்லாமல் நிறைய கோச்சிங் சென்டர்ஸில் இருந்தும் டாப் ஸ்கோர் எவ்வளவு அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போதைக்கு எந்த மார்க் வரைக்கும், எந்த மார்க்குக்கு மேலே எந்த கேட்டகிரிக்கு என்ன மார்க் இருந்தால் சேஃப் மார்க் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சேஃப் ஸ்கோர் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 92.5% தமிழ்நாடுக்கும், அதே போல் ஆல் இண்டியா கோட்டா 15% கவர்மெண்ட் காலேஜுக்குமான சேஃப் மார்க். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி காலையில் 9 o'clock ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். 30லிருந்து 35 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறதுக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து கிடைச்ச டேட்டா வச்சு போட்டிருந்தோம். அப்போவே தமிழ்நாடுக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கும் வீடியோ போஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ தான். அதுக்கு நடுவில் நிறைய மாணவர்கள் சார் வீடியோ எப்போ வரும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ 5 o'clock போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, பார்த்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம பாஸ்ட் 5 yearsஆக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணு கேட்டார் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி என்ஆர்ஐ சீட்லேயும், அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா காலேஜஸ்லேயும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல இந்த சேஃப் ஸ்கோரை பார்க்குறதுக்கு முன்னாடி எதனுடைய அடிப்படையில் இந்த சேஃப் ஸ்கோரை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்று எக்ஸாம் சென்டர்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோச்சிங் சென்டர்லேருந்தும் அந்த கோச்சிங் சென்டர்னுடைய டாப் ஸ்கோர் என்ன அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்குது. ஓவராலாக பேப்பரை பார்க்கும்போது ஃபிசிக்ஸ் வந்து டஃப், அதாவது நீட் யூஜி 2026 மே மாதம் நடந்த தேர்வை விட இந்த தேர்வு அப்படிங்கிறது டஃப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி வந்து மாடுரேட்டாக இருந்துச்சு. அப்புறம் பயாலஜி ஈஸி, அதே நேரத்தில் லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்னும் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 15 minutes கொடுத்துருந்தாலுமே ஃபிசிக்ஸ்லேயும் பயாலஜிலையும் டைம் அதிகமாக எடுத்துக்கிச்சு. பயாலஜி லென்த்தாக இருந்ததுனாலையும் ஃபிசிக்ஸ் பேப்பரை பார்த்த உடனே கொஞ்சம் அப்செட் ஆனதுனாலையும் டைம் அதிகமாக எடுத்துக்கிச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா 15 minutes கொடுத்ததுனால எந்த விதமான ஏடட் அட்வான்டேஜும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சில மாணவர்கள் நாங்கள் வந்து மே 3ஆம் தேதி நடந்த தேர்வையே நல்லா பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு 1 month டைம் ப்ரிப்பரேஷனுக்கு கிடைச்சதுனால இதை வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஃபோக்கஸ் பண்ணோம். அதனால் இந்த பேப்பர் ஈஸியாக இருக்குது, ரீநீட் பேப்பரு எங்களுக்கு ஈஸியாக இருந்தது, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும், பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் போது எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் தமிழ்நாடு எவ்வளவு, ஆல் இண்டியா கோட்டா எவ்வளவு, இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் எக்ஸ்பெக்டட் ரேங்க் வந்து 1308 அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் 530 ப்ளஸ் வச்சுருக்கிறீங்கன்னா ரவுண்டு 1ல் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல திரும்பவும் இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். 530க்கு கீழே இருந்தால் கிடைக்காதா சார், இல்லை 530க்கு மேலே போகாதா அப்படின்னா அதற்கு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறது சேஃப் ஸ்கோர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது ரவுண்டு 1க்கு. எவ்ரி இயர் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்குமே கிட்டத்தட்ட கேட்டகரி வைஸாக பார்க்கும்போது 3லிருந்து 5 மதிப்பெண்கள் குறையும். அதே போல் ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்குமே 2லிருந்து 3 மதிப்பெண் வரை குறையும். காரணம் என்ன அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாலையும் ஒரு சீட் எடுத்து வச்சுருப்பாங்க, ஸ்டேட் கோட்டாலையும் ட்ரை பண்ணுவாங்க. இதில் எது பெஸ்ட்டோ அந்த இடத்துல சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத இடத்துல சீட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸிட் பண்ணுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. அதனால் முதல் சுற்றை விட 2ஆம் சுற்றில் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையும். அப்போது ஓசி கேட்டகரியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா 530க்கு மேல் வச்சுருந்தீங்கன்னா சேஃபஸ்ட் மார்க். பிசி கேட்டகரியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா 3163 எக்ஸ்பெக்டட் ரேங்க்கும் 510க்கு மேலே மார்க் வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் மார்க் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக எடுத்துக்கலாம். பிசிஎம் கேட்டகரிக்கு 3598 எக்ஸ்பெக்டட் ரேங்க்கு 500 ப்ளஸ் மதிப்பெண் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு முதல் சுற்றில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து சேஃப் மார்க் மட்டும்தான். எம்பிசி கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா 4306 ரேங்க்குக்கு 495 ப்ளஸ் இருந்தால் சேஃப் மார்க். எஸ்சி கேட்டகரியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா 10311 ஸ்டேட் ரேங்க்குக்கும் 440 ப்ளஸ் இருந்தீங்கன்னா சேஃப் மார்க்காகவும் எடுத்துக்கலாம். எஸ்சிஏ கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா 15834 எக்ஸ்பெக்டட் ரேங்க்கும் 410 ப்ளஸ் இருந்தீங்கன்னா ரவுண்டு 1ல் இந்த ரீநீட்டில் உங்களுடைய மார்க் சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எஸ்டி கேட்டகரியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா 15196 ரேங்க்குக்கு 400 ப்ளஸ் மார்க் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்டு 1ல் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான சேஃப் மார்க்காக எடுத்துக்கொள்ளலாம். இது மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க, அன்ரிசர்வ்டாக இருக்கிறீங்கன்னா 30500 ஆல் இண்டியா ரேங்க்கில் 570க்கு மேலே உங்களுடைய மார்க் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில், அது வந்து எந்த ஸ்டேட்டாக வேணால் இருக்கலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு, இல்லை நார்த் இந்தியாவில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகும். ஜென்ரல் கேட்டகரிக்கான 570 அண்ட் எபோவ் அப்படிங்கிறது சேஃப் மார்க். ஓபிசி கேட்டகரியில் 30700 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு 560க்கு மேலே மதிப்பெண் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஓபிசியில் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா 15%க்கு சேஃப் மார்க் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அடுத்தது இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 33000 ஆல் இண்டியா ரேங்க்கில் 550க்கு மேலே மதிப்பெண் வச்சுருக்கிறீங்கன்னா அது வந்து சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம். எஸ்சி கேட்டகரியில் ஆல் இண்டியா ரேங்க்கில் 1.45 lakhs ஆல் இண்டியா ரேங்க்குக்கும் 480க்கு மேலே மதிப்பெண் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 15% ஆல் இண்டியா கோட்டாவில் இந்தியாவில் ஏதாவது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிக்கான சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம். எஸ்டி கேட்டகரியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா 1.7 lakhs ஆல் இண்டியா ரேங்க்குக்கு 450க்கு மேலே நீங்கள் மதிப்பெண் வச்சுருக்கிறீங்கன்னா ரவுண்ட் 1ல் ஆல் இண்டியா ரேங்க்கில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஏதாவது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இந்தியாவுக்குள்ளே உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான சேஃப் மார்க்காக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும் தமிழ்நாடுக்குமான சேஃபஸ்ட் மார்க்கு. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். இது தமிழ்நாட்டுக்கு, இது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.